வெரி குட். சர்க்கிளாக பண்ணிட்டோம்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரை பார்த்துக்க பேசி ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். வெரி குட். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பயன்படும். ஸோ ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும். இதுக்கு நீங்களே ஒரு சின்ன ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணுங்க. செமி சர்க்கிள் வந்துருக்கு. செமி சர்க்கிள் கேப் விடாம எல்லாருமே 1 2 1 2 1 2 தான். 3 4லாம் இல்லைங்க. நம்மளோட இங்கே அறிவு தோட்டத்தில் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நம்பர் 1 2 மட்டும்தான். சரிங்களா? அம்மா வந்து 1, அம்மா நீங்கள் 2, நீங்கள் 1 2. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா டைமில்? தென் யுவர் நம்பர் 2. குட். 2 2 1 2 1 2 1 1 1. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒன்றுக்கு வந்து நான் கிளாப்னு சொல்லும்போது 1 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். 2ன்னு சொல்லும்போது 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். சப்போஸ் யாருன்னா நம்பர் மாற்றி தட் மீன்ஸ் 2 நான் 1ன்னு சொல்லும்போது 2 கிளாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி. சரிங்களா? சொல்லுங்களா பெனால்ட்டி சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளோடது 1 சரியா போலாங்களா? 1 அங்கேயே 3 பேர் ஒன்றா கிளாப் பண்ணுறோம். ஆமாம், அப்படி இல்லைங்களா? 1 நம்பர் யாரெல்லாம் 1 நம்பர் 1ங்களும் அவங்க 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே 2 டைம்ஸ் கிளாப். 2 1 2 சூப்பர். இதில் யாருக்கும் பெனால்ட்டியே வரல. அடுத்து என்ன வைக்கலாங்களா? அடுத்த லெவல் போகலாங்களா? 1 அப் கிளாப், டவுன் கிளாப். அடுத்து அப்படி சொல்லுவேன். 1ன்னு சொல்கிறேன்னா அப்படி கிடையாது. அப் டவுன் அதுவும் காமன், அதுவும் காமன் தான். அதில் யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். என்னால் இதில் ஒன்றும் இது பண்ண முடியல. சரிங்களா? 2 டவுன் கிளாப். டவுன் பண்ணிட்டேங்க. சரி எனக்கு வேற யாருன்னா போட்டு 1 அப் கிளாப், 1 டவுன் கிளாப். நல்ல அதுக்கப்புறம் 1 அப் கிளாப், 2 டவுன் கிளாப். அப்போ இதுவும் ட்ரைல இன்னொரு டைம், இன்னொரு 2 டவுன் கிளாப், 1 அப் கிளாப், 2 அப் கிளாப், 2 அப் கிளாப். எல்லாரும் லைவ். சரி, நிறைய பேர் பெனால்ட்டி ஆக்சுவலா யாருன்னா ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு போய் ஒரே ஒரு பெனால்ட்டி பண்ண வச்சிடலாம். மேம் நீங்க வாங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இது பெனால்ட்டி ஃபர்ஸ்ட் அவள் மட்டும் கேட்டுக்கோங்க. பாரம்பரிய ரக அரிசிகளோடது வந்து ஒரு 7 பேர் சொல்லணும். மாப்பிளி சம்பா, கருப்பு கவுனி, காலாநாமக், காட்டியானம், கருங்குருவை, பூங்கார், கருங்குருவை, பூங்கார் அண்ட் வந்து நீங்களே பயிர் வைக்கிறீங்களாமா? ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க என்ன நம்பர்? நீங்க முடிச்சிடலாமா? இல்ல அடுத்த கேம் போனா நான் அத ஆக்ட் இது ஒரு கேம் தான். இன்னொரு டைம் திரும்ப இப்பதான் எங்களை கொஞ்சம் இது பண்ணி அனுப்பிச்சிருங்களா? இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் பேசணுமோ அவர் பேசிட்டு இருக்கணும். ஓகே ஓகே, நீங்க முடிச்சிருங்க. இது ஒரே கேம் தான். சரி மேம், நீங்க நம்பர் 2 1 2 1 2 1 2 1. சரிங்களா? இப்போ அம்மா கரெக்டாக 2 தான் வந்து. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1 சொல்கிறவங்கள யாரெல்லாம் 1 அவங்க 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். 2 சொன்னாங்கன்னா அவங்க 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். அப் கிளாப், டவுன் கிளாப். ஆமாம் சார். இல்லை கரெக்ட். சரி போகலாங்களா? ஓகே 1
1 மட்டும் தான் சொன்னேன். அப் கிளாப் டவுன் கிளாப் சொல்லல. 2 நான் அப் கிளாப் டவுன் கிளாப் சொல்லலீங்களே. மிடில் கிளாப். ஒரே கிளாப். 2 2 அப் கிளாப். 1 டவுன் கிளாப். 2 up clap. 2 down clap. 1 up clap. 1 down clap. 1 down clap. 2 down clap. 1 up clap. Super, யாருமே penalty இப்போ ஷார்ப் ஆகிட்டோம். இதே மென்டாலிட்டியில் மேம் சொல்கிறத கேட்கும்போது நல்லா ஒன்று அப்சர்வ் ஆகும். தனியாக ஒரு நிறுவனம் இதுக்கான நர்சிங்கான கோர்ஸை பிரிச்சுருக்காங்க. அவங்க நம்ம முகாமுக்கு வந்து நடக்குதுன்னு சொன்னோடனே நான் உடனே பொறுப்பு தர அப்படின்னாரு. அவரையும் அறிமுகப்படுத்திட்டு அவருடைய கருத்துக்காம நாங்கள் வந்து அப்பா பற்றி சொல்லிட்டாருங்க. அப்பாவும் டாக்டரு, அம்மாவும் டாக்டரு, ஒய்ஃபும் டாக்டரு, எல்லாருமே மருத்துவ குடும்பத்துலேயே தான் இருக்கோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எதுவுமே எடுத்துக்க வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சு சாப்பிட்றோம். நீடு நமக்கு என்ன தேவையோ அதுதான் சாப்பிட்றோம், நல்ல விஷயங்களை சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு இந்த அறிவு தோட்டம்னால ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஃபுட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்தோங்க. ஸோ இந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து அந்த ராகி, அதுக்கப்புறம் வீட்டு அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் அந்த ஃப்ளேக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேக்ஸை தான் கொடுக்குறோங்க. ஏன்னா இப்போ நம்ம இப்போ கார்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ வெளியூர் அமெரிக்காலலாம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதே தான் நம்ம ஊரில் நம்ம திணை, நம்மளோட ராகி, சோளம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டாலே நோயை தடுத்துடலாம். வந்த பின் பதறாது வருமுன் காப்போம், அது நம்ம பண்ணிடுறோம். ஸோ இதை நம்ம அறிவு தோட்டம் மூலமாக எல்லாரோட அறிவும் நம்ம வளர்த்துடுறோம். இதுக்கு அடுத்து நீங்கள் ஏன் வந்து நம்ம ரெண்டுமே முக்கியம், அதாவது சயின்டிஃபிக்காகவும் நம்ம முக்கியம், நம்மளோட நேச்சரையும் நம்ம பாதுகாக்கணும். இப்போ யாருக்காவது அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த சமயத்தில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது சரிங்களா. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அப்போ நம்ம சித்த மருத்துவத்து பக்கம் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ எதுவுமே வேணான்னு ஒதுக்கிறாதீங்க. சயின்ஸும் வேணும், நேச்சரும் வேணும், ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி. ஸோ அப்போ தான் நம்மளோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அது நம்பர் 1. அடுத்தது எங்கள் ஸ்கூல். இந்த பசங்கள்லாம் எங்கள் சின்ன இடம் தான், ஒரு 15 சென்ட் தான் இருக்குங்க அந்த இடம். ஸோ அதுலேயே வந்து நாங்கள் வந்து இந்த காய்ங்கெல்லாம் போட்டுட்டு வந்தோம். இந்த வெண்டைக்காய் போட்டோம், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், கீரை, பூச்செடிங்க. ஏன்னா பூங்க வந்து எல்லா பெண்களுக்கு வந்து பூ மேலே ஆர்வம் அதிகம் இல்லைங்களா. ஸோ அதனால் பூச்செடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குங்க. ஸோ வாழை வந்து வருஷத்துக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு குளம் தள்ளிடும். அந்த மாதிரி வாழை வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஐயாவோட சேர்ந்து ஒரு நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நம்ம இந்த ஆள் பற்றாக்குறை எதுனாலும் நம்ம நேரில் போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். இப்போது எங்கள் தொழிலுக்கும் அதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் என்னென்னா, நம்ம நேரில் போய் பார்த்துக்க முடியல. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம நேரில் கொஞ்சம் சின்னதாக ஒன்று ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பாப்பா இருக்குது, ஒரு 3 வயசில். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடுத்த ஜென்ரேஷனை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல காய்கறிங்க, நல்ல உணவு. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம இது பண்ணுறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்குறதே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் சாக்லேட் வேணும், இல்லை ஐஸ்கிரீம் வேணும். ஸோ இதை மாற்றி நம்ம வந்து ஒரு
கமர்கட்டோ இல்லை வந்து ஒரு பொரி உருண்டை அந்த மாதிரி வந்து அவங்கள பேச வைக்கணும். இப்போ நான் எங்கே போனாலும் யாருக்காவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தனாலே ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க வந்து இது பற்றி அவங்களுக்கு இது யாருக்குமே தெரியாதுங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருமே வந்து டேஸ்ட் பண்ணி வாங்குறதில்ல, கண்ணில் பார்த்து தான் நம்ம நுகர்றோம். இப்போ டிவியில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த ஃபோனெல்லாம் கொடுக்காதீங்க பசங்கிட்ட. பாருங்க, ஃபஸ்ட்டு இயற்கைக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் மண்ணை விளையாட்டோம், ஃபோனை கொடுக்காதீங்க. பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு ஆகுதுங்க, இது வரைக்கும் நாங்கள் ஃபோன் கொடுக்கல அவங்களுக்கு. இப்போதான் வந்து இப்போ என்னென்னா டிவி வந்து பார்த்துட்டு சீரியல் பார்க்குறாங்க இல்லைங்களா அப்பா அம்மா, அவங்க உட்காந்து அப்படி பார்த்து இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குங்க. ஆனால் என்னன்னா நம்மளோட அந்த ஃபீல் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உணர்வுகள் நம்ம தொட்டு பேசுறது, இந்த இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஃபோனில் வராதுங்க. திருப்பி நம்ம ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம், நம்ம எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சங்க காலத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோன் கூட ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சு, ஸ்டேட்டஸ் சிம்பிள். யார் எல்லாத்தையும் செல்ஃபோன் ஹேண்ட் ஃபோன் இல்லையோ, செல்ஃபோன் மாதிரி இப்போ ஹேண்ட் ஃபோன் ஆகிடுச்சுங்க, கைபேசி. ஸோ அந்த மாதிரி இப்போது அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, அதுதான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம போகலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க கிட்டே இருந்து தாங்க நம்ம இன்கல்கேட் பண்ணணும். அதனால பாப்பாக்காக நிறைய விஷயம் ஐயா கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். எப்பயுமே நம்ம லேர்னர். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம லேர்னர், எப்பயுமே அந்த மாதிரி இருந்தாலே நம்ம நிச்சயமாக வளருவோம்.